Committed expenditure, சார் சொன்ன மாதிரி 64.4 of revenue preempted. இது ரூபாய் 100 வருவாய் எடுத்துக்கொண்டு எளிமையாக விளக்குகிறேன். முதலில் வட்டி, ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் போன்று நிர்ணயிக்கப்பட்ட தேதிகளில் கட்டாயமாக செலுத்த வேண்டிய செலவுகள். ரூபாய் 100 சம்பளம் பெறும் ஒருவரை நினைத்து பாருங்கள். அதில் வீட்டு கடன் தவணை, இஎம்ஐ, வீட்டு வாடகை மற்றும் குழந்தைகளின் பள்ளி கட்டணம் ஆகியவை 64 எடுத்துக்கொள்கின்றன. பின்னர் தவிர்க்க முடியாத மற்ற செலவுகள் 23 எடுத்துக்கொள்கின்றனர். இதனால் உணவு, மருந்து மற்றும் குழந்தைகளின் எதிர்கால தேவைகளுக்காக எஞ்சுவது வெறும் 13 மட்டுமே, ரூபாய் 13 மட்டுமே. அப்போது எதிர்பாராத எந்த அவசர தேவையும் வந்தால் கடன் வாங்கி செயல்படுத்துகிறது. அதன் விளைவாக கடன் சுமை தொடர்ந்து பெருகிக் கொண்டே செல்கிறது. ஸ்லைட் 11. கேபெக்ஸ் crowded out lowest in peer groups. நுகர் செலவுகள் கட்டாய நிலையான செலவுகளும் பெரும்பாலான வருவாய் சாப்பிடுறதனால் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு ஒதுக்கப்படும் நிதி கிட்டத்தட்ட மறைந்துவிட்டது. நமது மூலதன செலவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஜிஎஸ்டி பின் 1.44 குறைந்து உள்ளது. இது ஒப்பிடும் மாநிலங்கள் பட்டியலில் மிகவும் குறைந்த அளவாகும். குஜராத் தனது ஜிஎஸ்டி பின் 2.86 அளவிற்கு முதலீடு செய்கிறது. ஆனால் தமிழ்நாடு அதில் பாதி அளவான முதலீட்டை மேற்கொள்கிறது. மொத்த அரசு செலவினத்தில் மூலதன உருவாக்குவதற்கான பங்கு தமிழ்நாட்டில் வெறும் 11.8 மட்டுமே. இது விகிதம் குஜராத்தில் 26.8 ஆகும். கர்நாடகாவில் 17 உள்ளது. நாம் இந்த 5 ஆண்டு காலத்தில் தொடக்கத்தில் இருந்து 1.79 என்ற நமது சொந்த விகிதத்தை கூட தக்க வைத்திருந்தால் கடந்த 3 ஆண்டுகளில் கூடுதலாக 28,217 கோடியை மதிப்பிலான சொத்துக்களை உருவாக்கியிருப்போம். அந்த தொகையில் 100 சம்பளம் பெறும் ஒருவரை நினைத்து பாருங்கள். அதில் வீட்டு கடன் தவணை, இஎம்ஐ, வீட்டு வாடகை மற்றும் குழந்தைகளின் பள்ளி கட்டணம் ஆகியவை 64 எடுத்துக்கொள்கின்றன. பின்னர் தவிர்க்க முடியாத மற்ற செலவுகள் 23 எடுத்துக்கொள்கின்றனர். இதனால் உணவு, மருந்து மற்றும் குழந்தைகளின் எதிர்கால தேவைகளுக்காக எஞ்சுவது வெறும் 13 மட்டுமே, ரூபாய் 13 மட்டுமே. அப்போது எதிர்பாராத எந்த அவசர தேவையும் வந்தால் கடன் வாங்கி செயல்படுத்துகிறது. அதன் விளைவாக கடன் சுமை தொடர்ந்து பெருகிக் கொண்டே செல்கிறது. ஸ்லைட் 11. கேபெக்ஸ் crowded out lowest in peer groups. நுகர் செலவுகள் கட்டாய நிலையான செலவுகளும் பெரும்பாலான வருவாய் சாப்பிடுறதனால் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு ஒதுக்கப்படும் நிதி கிட்டத்தட்ட மறைந்துவிட்டது. நமது மூலதன செலவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஜிஎஸ்டி பின் 1.44 குறைந்து உள்ளது. இது ஒப்பிடும் மாநிலங்கள் பட்டியலில் மிகவும் குறைந்த அளவாகும். குஜராத் தனது ஜிஎஸ்டி பின் 2.86 அளவிற்கு முதலீடு செய்கிறது. ஆனால் தமிழ்நாடு அதில் பாதி அளவான முதலீட்டை மேற்கொள்கிறது. மொத்த அரசு செலவினத்தில் மூலதன உருவாக்குவதற்கான பங்கு தமிழ்நாட்டில் வெறும் 11.8 மட்டுமே. இது விகிதம் குஜராத்தில் 26.8 ஆகும். கர்நாடகாவில் 17 உள்ளது. நாம் இந்த 5 ஆண்டு காலத்தில் தொடக்கத்தில் இருந்து 1.79 என்ற நமது சொந்த விகிதத்தை கூட தக்க வைத்திருந்தால் கடந்த 3 ஆண்டுகளில் கூடுதலாக 28,217 கோடியை மதிப்பிலான சொத்துக்களை உருவாக்கியிருப்போம். அந்த தொகையில் 1000 கிலோமீட்டருக்கு அதிகமான அதிக நெடுஞ்சாலைகள் அமைக்க முடியும், அல்லது 30 அதிநவீன சிறப்பு மருத்துவமனைகள் உருவாக்க முடியும், அல்லது 2000 பள்ளி கட்டிடங்கள் கட்டியிருக்க முடியும். மேலும் இந்த பாதிப்பு ஒரு ஆண்டுக்குள் முடிவதில்லை. அது தொடர்ச்சியான தாக்கத்தை
ஏற்படுத்துகிறது. ஏனெனில் தனியார் முதலீடுகள் பெரும்பாலும் அரசின் உள்கட்டமைப்பு முதலீடுகளை பின்பற்றுகின்றன. எனவே மூலதன செலவினத்தை புறக்கணிப்பது தமிழ்நாட்டின் பொருளாதார இலக்கையை நேரடியாக அச்சுறுத்துகிறது. ஒரு உதாரணம், தினசரி செலவுகளை சமாளிப்பதற்காக வீட்டை பராமரிப்பதையும் பழுது பார்ப்பதையும் நிறுத்திய ஒரு குடும்பத்தை நினைத்து பாருங்கள். காலப்போக்கில் சுவர்களின் விரிசல்கள் பெருகும், வீட்டின் மதிப்பு குறையும். புதிய முதலீட்டாளர்கள் அல்லது வாங்குபவர்கள் நன்றாக பராமரிக்கப்பட்ட அண்டை வீட்டாருக்கு செல்வார்கள். அதுபோலவே உள்கட்டமைப்பில் முதலீடு செய்யாத பொருளாதாரம் புதிய முதலீடுகளை ஈர்க்கும் திறனை இழக்கத் தொடங்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.